விண்ணரசுக்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நுழையாம் வேண்டு அல்லது நுழைய வேண்டாம் என்று சொல்பவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஆக ரெண்டு பக்கமுமே ஆட்கள் இருக்கு. ஆண்டவர் பக்கமும் ஆட்கள், சாத்தான் பிடியிலும் ஆட்கள். ஆக இந்த இருவருக்கும் தான் இப்பொழுது போராட்டம். இன்பத்திலும் துன்பத்திலுமே நாம் போராட வேண்டியிருக்கின்றது. எதை பெற்று எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஊசி போடாத டாக்டர், ஊசி போடாத டாக்டர், சில்லறை கேட்காத கண்டக்டர், பாலில் தண்ணியே ஊற்றாத பால்காரர், சிரித்து பேசுகின்ற போலீஸ்காரர், அரசியலில் பொய் பேசாத அரசியல்வாதி, கோர்ட்ல உண்மையை மட்டுமே பேசும் வக்கீல், ஏங்க எனக்கு இதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க என்று கேட்காத மனைவி என்பது நடைமுறையில் எவ்வாறு சாத்தியம் இல்லையோ அதே போல இந்த உலகில் ஒருவன் நல்லவனாக வாழ்வதற்கும் சாத்தியம் இல்லை. சொன்னது புரிஞ்சா? இப்ப நீங்க எல்லாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா? நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவர்கள். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை, மாறாக உள்ளத்தை பார்க்கின்றார். ஆக உங்களுடைய உள்ளம் எதுவாக இருக்கின்றது? நல்ல உள்ளமாகவா அல்லது சொன்னீங்கல்ல விண்ணரசுக்கு நுழைவதற்கு ஆசை இல்லாதவர்கள் பரிசலாடணும். சோ அந்த எண்ணம் உள்ள மக்களாக வாழ்கின்றீர்களா என்று ஆண்டவருக்கு தெரியும். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஊரிலே வீதியிலே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தானாம். ஒரு வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது, அம்மா தாயே என்று நாங்கள் எப்படி உங்களிடம் பிச்சை கேட்கின்றோமோ, இந்த கோயில் வேகமாக கட்டி முடிப்பதற்காக பிச்சை கேட்கின்றோமோ அதே போல அவனும் பிச்சை கேட்டான், அம்மா தாயே ஏதாவது கொடுங்கள் என்று. ஆக வீட்டிற்குள் உள்ளே இருந்த ஒரு தாயானவள் அவருடைய பாத்திரத்தில் இருந்த அரிசியை தன்னுடைய கையில் ஏந்தி அதற்கு வீட்டிற்கு முன்பாக இருந்த தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து அந்த அரிசியை பிச்சைக்காரனிடம் கொடுத்து விடு என்று சொல்கின்றான். பிச்சைக்காரனும் அதை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக அதற்கு அருகாமையில் இருந்த வீட்டிற்கு செல்கின்றான். அங்கும் அதே வார்த்தையை உபயோகித்து கேட்கின்றான், அம்மா தாயே ஏதாவது ஒரு பிச்சை கொடுங்கள் என்று. அந்த வீட்டிலும் ஒரு தாயானவள் சொல்கின்றார் தன்னுடைய மகனை பார்த்து, மகனே வீட்டிற்குள் உள்ளே வந்து அரிசியை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடு என்று. ஆக இவ்வாறு இந்த இரண்டு நபர்களுமே அரிசியை கொடுக்கின்றார்கள். பிச்சைக்காரன் கடந்து விடுகின்றான். இறுதியில் இந்த இரண்டு தாய்மார்களும் இறக்க நேரிடுகின்றது, இறந்து போகின்றார்கள். இறந்த பிறகு முதலில் கொடுத்த அந்த பெண்மணியானவள் தாயானவள் விண்ணரசுக்கு செல்கின்றார். இரண்டாவதாக அரிசியை கொடுத்தவள் விண்ணரசுக்கு செல்லாமல் நரகத்திற்கு செல்கின்றார். நீங்க போனா சும்மா விட்டுருவீங்களா? ரெண்டு பேரும் நானும் அரிசி கொடுத்தேன், அவனும் தான் அரிசி கொடுத்தா. ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறார். அவளை மட்டும் ஏங்கோட்டி விட்டாரு, விண்ணரசுக்கு ஏத்திக்கிட்டார். என்னைய மட்டும் தீக்குள்ள தள்ளிவிட பார்க்கிறார். ஆக இதே போல அந்த இரண்டாவது பெண்மணியானவள் தாயானவள் ஆண்டவரிடம் சண்டைக்கு போயாச்சு. ஆண்டவரிடம் சண்டைக்கு போயாச்சு. அது எப்படி அவளை மட்டும் உள்ள விட்டீங்க, என்னை மட்டும் தீப்பக்கம் தள்ளிவிட பாக்குறீங்களே அப்படின்னு. ஆக கடவுள் சொல்கின்றார் அதற்கு பதில், அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கின்ற பொழுது இரண்டு வீட்டிலிருந்துமே அரிசியானது கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முதலில் கொடுத்த தாயானவள் அவளுடைய கைகளில் இருந்து அள்ளி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க சொன்னார். ஆக அதில் அளவானது மிகுதியாக இருந்தது. ஆனால் நீ எடுத்து கொடுத்தால் அரிசியின் அளவு அதிகமாக போய்விடும் என்று எண்ணி உன்னுடைய பிள்ளையை வீட்டிற்குள் வரவழைத்து உன்னுடைய பிள்ளையின் கரங்களினால் நீ எடுத்து கொடுக்க சொன்னாய். ஆக ஒரு சிறு குழந்தையின் கை எவ்வளவா இருக்கும்? என் கையை விட நம்ம சின்னமா தான் இருக்கும். ஆக அரிசி எவ்வளவு போயிருக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு? ஒரு குடி, அவ்வளவுதான் போயிருக்கும். ஆனால் முதலில் கொடுத்த தாய் இரண்டு கைகளையும் சேர்த்து பார்த்தால் அளவானது சற்று அதிகம். ஆக இதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், அதனால் அவளுக்கு விண்ணரசு
இதனால் உனக்கு நரகம் என்று. ஆக இன்னைக்கு எத்தனை பேர் பிச்சைக்காரனுக்கு வெளியே போகும்போது என்னெல்லாம் கொடுக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? 2 கைகளையும் சேர்த்து அள்ளி கொடுக்கலாமா, இல்லை ஒரு கையை வச்சும் கொஞ்சோண்டு அள்ளி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எதையுமே கொடுக்க விரும்பல சாமி. எதுக்கு 2 கை 1 கையெல்லாம்? நாங்கள் எதையுமே கொடுக்க விரும்பல. ஆமாம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தைகளும் நமக்கு எடுத்துரைப்பது இதையே. ஏனெனில் கடவுள் நம் அனைவருக்குமே வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அதை அவர் ஒருபோதும் நான் உனக்கு இந்த வாழ்க்கையை நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறவில்லை. மாறாக இந்த வாழ்க்கையை நம் அனைவருக்குமே கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த வாழ்க்கையை நமக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைத்து வாழ்கின்றோமா, அல்லது இறை ஆட்சிக்கும் விண்ணரசுக்கும் தகுந்தாற் போல வாழ்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏனெனில் இறையாட்சியானது உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கப்பட மாட்டாது, விண்ணரசும் உங்களுக்கு ஈஸியாக கிடைத்துவிட மாட்டாது. எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஈஸியாக கிடைத்தால் அது என்றும் நிலைக்காது. ஆமாவா இல்லையா? ஈஸியா கிடைச்சா என்றும் அது நிலைக்காது. ஏன்னா பல பேர் அங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஈஸியா நன்மை வாங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு. கடைசி ஆசிர் பெறுவதற்கு நேரம் இல்லை. அங்க உட்கார்ந்தா கதவு பக்கத்துல உட்கார்ந்தோம்னா என்ன செய்வோம்? நன்மை வாங்கினோமா குடுகுடுன்னு ஓடிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஆக அனைவருமே எதிர்பார்ப்பது அல்லது காத்திருப்பது ஈஸியான வழி எதுவோ அந்த வழியைத்தான் நாம் அனைவருமே காத்து கொண்டிருக்கின்றோம். ஈஸியா கிடைச்சா நம்ம வாழ்ந்துடலாம். ஆனா கண்டிப்பாக எதுவுமே நிலைக்காது. ஆக நம்முடைய வாழ்க்கையை விண்ணரசுக்கும் இறையாட்சிக்கும் ஏற்றவாறு நாம் வாழ வேண்டும் என்றால் முக்கியமாக இந்த இறையாட்சி என்பது 3 முக்கிய பண்புகளை இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு தருகின்றது. ஆக இந்த 3 முக்கிய பண்புகளை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எவ்வாறு வாழ்ந்தால் இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக விண்ணரசுக்குள் புக முடியும் என்று. முதலாவது பண்பு, இறையாட்சி எல்லோருக்குமானது. இறையாட்சி எல்லோருக்குமானது. அதனால்தான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், தந்தையாம் இறைவன் அழகாக கூறுகின்றார், மனித இனத்தினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் என்று. நான் கிடையாது, ஆண்டவர். மனித இனத்தின் எண்ணங்களையும் செயல்களையும் நான் அறிவேன் என்று. அதை தாண்டி கூறுகின்றார், வேற்றினத்தாரோ வேறு மொழி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி என்னை நோக்கி வருவார்கள் என்று. ஆக இவர்கள் அனைவரையும் நான் ஒன்று சேர்த்து இறையாட்சிக்கு உட்படுத்துவேன் என்று. ஆக இதன் வாயிலாக ஆண்டவர் நமக்கு கூற விரும்புவது, அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், அனைவருக்குமே இறையாட்சி என்பது உண்டு என்று. அனைவருக்குமே இறையாட்சி என்பது உண்டு என்று. அதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறின அழகாக, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் மனித இனம் கண்டிப்பாக வருவார்கள் என்று, வந்து பந்தியில் அமர்வார்கள் என்று. இவர்கள் யாவரும் வருவதற்கு காரணம், நாம் அனைவரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். அனைவரும் ஒன்று சேர்கின்ற பொழுது நாம் இறையாட்சிக்கு உட்பட்ட மக்களாக நாம் வாழ்கின்றோம். விண்ணரசுக்குள் புகுவது எளிது. ஆனால் நாம் இந்த நாலாபுரமும் வந்து சேர்ந்தாலும் இறையாட்சிக்கு தேவையான மக்களாக நாம் வாழ்ந்திருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 20 to 26 வரை அந்த சமவெளி செய்தியில் அழகாக இயேசு கிறிஸ்து கூறுவார், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏழையராகவோ ஒன்றும் இல்லாதவராகவோ அல்லது அனாதையாகவோ என் பொருட்டு நீங்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உங்களுக்காக விண்ணரசில் தனி இடம் உண்டு என. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கடைசியாக ஆண்டவருக்காக நீங்கள் வெறுமையாக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக விண்ணரசு உங்களுக்காக காத்திருக்கும் என்று. ஆக இன்று நாம் யாராக வாழ்கின்றோம்? அதே புனித பவுல் அழகாக கூறுவார், கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 27 மற்றும் 28 வசனம் அழகாக கூறுவார், நீ இன்று முதல் கிரேக்கரும் இல்லை யூதரும் இல்லை, நீ இன்று முதல் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மாறாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒன்றாய் இருக்கின்றீர்கள், அதனால் கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றி வாழுங்கள் என்று. நீங்கள் ஆணோ அல்லது பெண்ணோ அல்லது கிரேக்கரோ யூதரோ இந்தியரோ பாகிஸ்தானோ என்று யாரும் கிடையாது, மாறாக நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக மாறுவீர்கள்.
ஆக இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யாராக வாழ்கின்றோம்? அனைவரையும் சேர்த்து அனைவரையும் அனுசரித்து வாழ்கின்ற மக்களாக வாழ்கின்றோமா? அல்லது எனக்கு இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவையில்லை, அல்லது என்னுடைய சொந்தம் தேவையில்லை, அல்லது என்னுடைய மனைவி தேவையில்லை, கணவன் தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை என்று வாழ்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? all Indians are my brothers and sisters. எப்போ சொன்னீங்க? இந்தியர்கள் அனைவரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று எப்போ சொன்னீங்க? ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லியிருப்பீங்க. அதுவும் இதை நீட்டி வேற, கைய நீட்டி. அதுக்கப்புறம் எப்போ சொன்னீங்க? 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு எப்பயாவது சொல்லியிருக்கோமா? நான் வீட்டுக்காரன்னு சொல்றது கிடையாது. இதில் பார்த்து ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எங்கிட்ட சொல்றது அப்படித்தானே? ஆக படிப்பது ஒன்று, பயில்வது ஒன்று, பழக்கப்படுவது ஒன்று, பழக்கப்படுத்துவது ஒன்று. படிப்பது ஒன்று, பயில்வது ஒன்று, படிக்கப்படுவது ஒன்று, பழக்கப்படுவது ஒன்று. ஆக அனுதினமும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எதை நோக்கி ஓடுகின்றது என்று எண்ணி பார்க்க வேண்டும். சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் ஆள் இருப்பாங்க, ஒரு வருஷம் ஆனாலும் தெரியாது அந்த வீட்டில் யார் இருக்கான்னே தெரியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது, எஸ் ஐ ஆம் நியர் டு யுவர் ஹவுஸ், ஐ ஆம் ஸ்டேயிங் ஹியர், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் ஒரு வருஷமா இங்கே தங்கியிருந்தேன். ஆனால் நாம் சந்திப்பதற்கு கூட நேரமில்லை, அறியாத மக்களாக வாழ்கின்றோம். இப்படி பக்கத்து வீட்டில் யார் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் எவ்வாறு ஆண்டவர் சொல்கின்ற இந்த ஏழைகள், வலியவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று நாம் யாரை சந்தித்து எப்பொழுது அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம்? அல்லது நாம் எப்பொழுது வெறுமையாக்கப்படுவோம்? ஆண்டவருக்காக நாம் வெறுமையாக்கப்படுகின்ற பொழுது விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏனெனில் இந்த காலத்தில் கடன் இல்லாமல் நடந்து செல்பவர்களை விட கடன் வாங்கி காரில் செல்பவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். ஆமாவா இல்லையா? அப்புறம் நினைக்கிறீங்க, கடன் வாங்கி கார் வாங்கணும் பூரா தாக்குறாருந்தாலும். யாரையும் குறை சொல்லவில்லை, காலம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்கின்றேன். கடன் வாங்காமல் கடன் இல்லாமல் நடந்து செல்பவர்களை விட கடன் வாங்கி காரில் செல்பவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். ஆக காலம் மாறிவிட்டது, உலகம் மாறிவிட்டது. ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து என்று மாறாதவராக இருக்கின்றாரா அல்வா? மாறாதவராக இருக்கின்றாரா இல்லையா? இருக்கின்றார். ஆக நாமும் அவருக்கு ஏற்றால் போல இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். இல்லையே கண்டிப்பாக ஒருபோதும் நாம் இறை ஆட்சிக்குள்ளோ அல்லது விண்ணரசுக்குள்ளோ நாம் நுழையவே முடியாது. இரண்டாவது பண்பை பார்க்கின்ற பொழுது, இறையாட்சி இடுக்கமான வாயில் உள்ளது. இறையாட்சி இடுக்கமான வாயில் உள்ளது. அதைத்தான் ஆண்டவர் அழகாக கூறுகின்றார். இறையாட்சிக்குள் அல்லது விண்ணரசுக்குள் நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் இடுக்கமான வாயிலை கண்டு அதற்குள் சென்றால் மட்டுமே. சில பேர் இடுக்கமான வாயிலுக்குள் செல்கின்ற பொழுது அதன் வாசலை அறிவார்கள், அதனுடைய வாசலை அறிவார்கள். ஆனால் எங்கு அகலமான பாதை இருக்கின்றதோ அல்லது நுழைவு வாயில் இருக்கின்றதோ அங்கு அதனுடைய வாசலை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆக விண்ணரசும் அதே போல்தான். அதனால்தான் இரண்டாவது வாசகத்திலே திருத்தர் போல் அழகாக கூறுகின்றார், பிள்ளைகளே உங்களை தண்டிக்கின்ற பொழுது நீங்கள் அதை தள்ளி விடாதீர்கள் என்று. கண்டிக்கின்ற பொழுதும் நீங்கள் அதை உதறி தள்ளி விடாதீர்கள் என்று. ஏனெனில் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு வீரர் எவ்வாறு தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சிகளை மேற்கொள்கின்றாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விண்ணரசுக்குள் நுழைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக பலவிதமான இன்னல்களுக்கு உட்பட்டு ஆகவே வேண்டும். பலவிதமான இன்னல்களுக்கு நாம் உட்பட்டு ஆகவே வேண்டும். ஆக தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவன் அனுதினமும் போராடுகின்றான், பல முயற்சிகளை மேற்கொள்கின்றான், இறுதியாகத்தான் அவன் ஜெயிக்கின்றான். ஆக அந்த ஒரு விளையாட்டு வீரனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்கள் வந்தே தீரும். இன்பங்கள் மட்டுமல்ல வாழ்க்கை, துன்பங்களும் வந்தே தீரும். ஆக ஆண்டவர் வழியாக மட்டும் நாம் தண்டிக்கப்படவில்லை, மாறாக ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தந்தையின் வழியாகவும்
தாயின் வழியாகவும் தண்டிக்கப்படுகின்றது. ஆமாவா இல்லையா? ஆனால் இன்று எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாயும் தந்தையும் என்னை கண்டிக்கின்றார்களே, அது எனக்கு நல்லதுதான் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏனெனில் சிறு பிள்ளைகளிடம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னா ஆத்திரம் தான் வருது. அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னா ஆத்திரம் தான் வருது. என்னத்தை சொல்லி என்னத்தை ஆக போகுது அப்படி என்று. ஆக நாம் எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நாம் வளர்க்கின்ற விதம் 10 வருடம் அல்லது 15 வருடம் கழித்து அதே பிள்ளைகள் நம்மிடம் கேட்பாங்க, தந்தையிடமோ தாயிடமோ, அறிவு இல்லையாமா அப்படின்ட்டு. உனக்கு அறிவை கற்றுக் கொடுத்ததே உன்னுடைய தாயும் தந்தையும் தான். பேச தெரியாம பேசுறமா அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். பேச கற்றுக் கொடுத்ததும் அதே தாயும் தந்தையும் தான். சில பேருக்கு முன்னாடி, இப்போ எனக்கு முன்னாடி ஃபாதருக்கு முன்னாடி அல்லது அருட் சவர்களுக்கு முன்னாடி அல்லது உங்க டீச்சர்ஸ்க்கு முன்னாடி திட்டம் என்ன சொல்லுவாங்க, என் மானத்தை கப்பல் ஏத்தாதமான்னு. உன்னுடைய மானம் போகக்கூடாது என்பதற்காக தான் இத்தனை ஆண்டுகள் உன்னுடைய தாயும் தந்தையும் உழைத்து உன்னை வளர்த்து பெற்றெடுத்து அனுதினமும் போராடினார்கள், நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று. ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் கூறுவது, உனக்கு அறிவு இல்லை, நல்லதை மட்டும் பேசுமா, தயவு செஞ்சு என்னுடைய தவற்றை சொல்லி காட்டாதே என்று. ஆக துன்பம் என்கின்ற ஒன்று வரும் பொழுது நாம் எவ்வாறு அதை கையாளுகின்றோம், அதே போல இன்பம் என்ற ஒன்று வருகின்ற பொழுது அதை நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நான் சொன்னது போல விளையாட்டு வீரனாக அவன் உருவாக வேண்டும் என்றால், அந்த விளையாட்டு வீரன் அவன் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவன் அனுதினமும் எழுந்து போராட வேண்டும். பல முயற்சிகளை அவன் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொண்டால் மட்டுமே அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இல்லையில் அனுதினமும் படுத்துக்கொண்டே நன்றாக சாப்பிட்டு படுத்துக்கொண்டு நான் ஓட்ட பந்தயத்தில் ஓடி விடுவேன் ஜெயித்துவிடுவேன் என்று சொன்னால் மட்டும் ஓடி ஜெயித்து விட முடியுமா? முடியாது. ஆக அவனை போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஓட வேண்டும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஓட வேண்டும். அதனால்தான் கவிஞர் ஒருவன் அழகாக பாடல் பாடினான். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். கேட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் டூகே கிட்ஸ் சாமி, எங்களுக்கு எல்லாம் மோனிகா மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? மோனிகா தான் தெரியும். அதே நேரம் செயின்ட் மோனிகா தெரியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. புனித மோனிகா தெரியும்னு கேட்டா அதற்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதியது. இன்பத்தையும் துன்பத்தையும் வைத்துதான் வாழ்க்கை, இன்பத்தை பெறுகின்ற பொழுது நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சி பெறுகின்றாயோ அதே அளவு துன்பத்தை பெறுகின்ற பொழுது நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். துன்பத்தின் வாயிலாக நீ பெறுகின்ற இன்பம் உனக்கு மிகப்பெரிய பொன்னாக அது தெரியும் என்று. அழகான வார்த்தை. துன்பத்தின் வாயிலாக நீ அனுபவிக்க போகின்ற இன்பம் அது மிகப்பெரிய பொன்னாக உனக்கு காணப்படும் என்று. ஆக இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதனால்தான் கண்டிக்கின்ற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2ஆம் மாசத்தில் அழகாக கூறுகின்றார், அதை உதறி தள்ளி விடாதே என்று. நீ தண்டிக்கப்படும் பொழுதும் கண்டிக்கப்படுகின்ற பொழுதும் எதையும் நீ உதறி தள்ளி விடாதே, அனைத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட என்று. ஆக அன்றாட வாழ்க்கையில் நாமும் சரி நம்முடைய குழந்தைகளும் சரி எந்த வார்த்தையை கேட்கின்றார்கள், எவ்வாறு அவர்கள் வாழ்கின்றார்கள் வளர்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க எல்லாம் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு படத்தோட டயலாக் வரும்ல, இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போயிடணும், இருக்கிற இடம் தெரியாமலே வாழ்ந்துட்டு போயிடணும். நீ இருக்கிற இடம் தெரியாம வாழ்றதுக்கு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்த? எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்த? அதான் கேள்வி. இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும். நீ ஒரு மனிதனாக இந்த மனதிற்கு வந்தாய், நீ ஒரு மனிதனாக வாழ்கின்றாயா அல்லது இறக்கின்றாயா என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நீ யாராக வாழ்ந்தாய் என்று இந்த உலகம் பேச வேண்டும். அதற்காக நான் கூறுவது, தண்டிக்கப்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
சில நேரங்களில் ஆண்டவருக்காக சில சித்திரவதைகள் வரும், கண்டிப்பாக வரும். அதையும் ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய நியதி. ஆக இந்த இரண்டு பண்புகளுக்கு அடுத்து மூன்றாவது பண்பு, இறையாட்சி உயிரோட்டம் உள்ளது. இறையாட்சி உயிரோட்டம் உள்ளது. நற்செய்தியிலே பார்க்கின்றோம், உம்மோடு உண்டு குடித்தோம், உம்மோடு சாப்பிட்டோம் குடித்தோம், கடைசியில் இறுதியாக என்ன சொல்கின்றார்கள்? நீ தெருக்களில் கற்பித்தீர், அதையும் நாங்கள் கேட்டோம் என்று. ஆனால் கடவுள் கூறுகின்றார், நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது, என்னை விட்டு சற்று தூரமாக அகன்று போய்விடுங்கள் என்று சொல்லிவிடுவேன் என்று. ஏன் அவ்வாறு கூறுகின்றார்? ஆண்டவரோடு நாங்கள் உண்டோம், ஆண்டவரோடு நாங்கள் குடித்தோம், ஆண்டவர் கற்றுத் தருவதை நாங்கள் கேட்டோம். ஆனால் இன்று அதே ஆண்டவர் எங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளுகின்றார். எதற்காக? எதுக்காக எனக்கு தெரியாது சாமி, பூசைக்கு வந்திருக்கோம், நீங்க சொல்றதை சொல்லிட்டு பூசையை முடிச்சு விடு, அதானே? எதற்காக உதறி தள்ளுகின்றார் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் குடும்ப ஜெபம் சில நேரம் சொல்வோம், ஆமாவா இல்லையா? எங்கப்பா எண்ணேற்ற ஆண்டவர் ஆலயத்தோட பங்கு மக்கள் வேற லெவல். குடும்ப ஜெபம் சொல்லுவோம்னா குடும்ப ஜெபம் சொல்றீங்களா இல்லையா? ஏன்னா அதெல்லாம் அன்பியத்துக்கு வந்தா தானே தெரியும். அன்பியம்னா என்ன சாமி இப்ப கேட்பாங்க சில பேர். அன்பியம் இருக்கான்னு கூட சில பேருக்கு தெரியாது. சில பேர் அந்த சந்தா கடைக்குள்ள வருவாங்க பாருங்க, எந்த அன்பியம்மா? தெரியாது சாமி, அதை பாருங்க, அதை பாருங்க. எந்த அன்பியத்தில் வாழ்கின்றோம் என்று கூட தெரியாமல் நாம் இந்த பங்கு மக்களாக வாழ்கின்றோம். அதை தாண்டி என்ன சொல்றோம்? நாம் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எந்த அன்பியம் கூட தெரியாமல். ஆக ஏன் ஆண்டவர் உங்களை சில நேரங்களில் உதறி தள்ளி விடுவார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் குடும்ப ஜெபம் சொல்வோம், ஜெபமாலை சொல்வோம். நான் தான் சொல்றேன், சொல்றது நம்மளுக்கு தான் தெரியும். திருப்பலிக்கு அனுதினமும் வருவோம். இதையெல்லாம் தாண்டி இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் வாழ்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். பல பேர் சொல்லுவாங்க, சாமி நான் டெய்லி வரேன் சாமி பூசைக்கு, எனக்கு கடவுள் என்னைய கண்ணோக்கியே பார்க்க மாட்டேன், எனக்கு எதையும் தரவ மாட்டார். நான் கேட்டு கடுப்பாகி போச்சு சாமி, இதுக்கு மேல நான் பூசைக்கு வர்றதா வேண்டாமா சாமி? பூசைக்கு வந்தா மட்டும் எல்லாம் கிடைச்சிருமா? நானும் தான் டெய்லி பூசை வைக்கிறேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிருமா? கிடையாது. ஏனெனில் இறை வார்த்தையை நான் எடுத்துரைக்கின்றேன், அந்த இறை வார்த்தையை நீங்கள் கேட்கின்றீர்கள். அதனால்தான் நற்செய்தியை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி கிடையாது. ஆண்டவர் கூறுவார், ஆண்டவரே ஆண்டவரே என்று கூக்குரலிட்டு கூப்பிடுவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, மாறாக என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவனே விண்ணரசுக்குள் புக முடியும் என்று. அவன் எத்தனை முறை ஆலயத்திற்கு வந்தாய், எத்தனை முறை நீ திருப்பலியில் பங்கெடுத்தாய், எத்தனை முறை நீ ஜெபமாலை சொன்னாய், எத்தனை முறை நீ குடும்ப ஜெபம் சொன்னாய், இதையெல்லாம் தாண்டி, இதை அனைத்தையும் தாண்டி இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தாயா இந்த மண்ணுலகில்? அதுதான் கடைசியான ஒரு கேள்வி. இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல நீ இந்த மண்ணுலகில் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாயா என்று. ஆக நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆக தொடர்ந்து இன்னைக்கு பாரு சொல்லிட்டாரு, அதனால இறை வார்த்தையை மட்டும் நாம் கேட்டு அதன்படி வாழ்ந்தா போதும், இனிமே குடும்ப ஜெபம் தேவையில்லை, ஜெபமாலை தேவையில்லை, திருப்பலிக்கு வர வேண்டாம், அதுவும் இருக்க வேண்டும். இதை அனைத்தையும் தாண்டி இறுதியாக இறை வார்த்தை. ஆக இறை வார்த்தைக்கு உட்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். எதற்கு உட்பட்ட மக்களாக? இறை வார்த்தைக்கு. தீய வார்த்தைகளுக்கு கிடையாது, மாறாக இறை வார்த்தைகளுக்கு உட்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். ஆகவே இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இறை ஆட்சிக்குள் நாம் முழுமையான மக்களாக, ஆண்டவர் உள்ளம் படைத்த மக்களாக நாம் நுழைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த மூன்று பண்புகளிலும் நாம் ஏதாவது இரண்டையாவது கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அதனால்தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றதுக்கு எந்த சாத்தியமும் கிடையாது. ஆமாவா இல்லையா? நீ நல்லவனாவே வாழ்ந்தாலும் உலகம் உன்னை தவறாகத்தான் பேசும், கெட்டவன் என்றுதான் சொல்லும். கேட்டு கடைசியில நம்மள என்ன ஆயிடுவோம்?
வாங்கடா நீங்கள் உங்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே நானும் கெட்டதாக வாழ்ந்துட்டு போகிறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவோம். ஆக நாம் நல்லவர்களாக வாழ்கின்றோமா அல்லது தீயவர்களாக வாழ்கின்றோமா என்பது இங்கு முக்கியமில்லை. மாறாக இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக இறை வார்த்தையின்படி வாழ்கின்றோமா என்பதுதான் இங்கு முக்கியம். ஆக இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.